படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா போய் பார்க்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தோம் நாங்க. இவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ராதிகா மேம் அவங்க கொடுத்த ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க மட்டுமே இல்லை, கூட நடிச்சிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா பணம் மேட்டரே இல்லை, ஆனால் அதை எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி செலவு பண்ணணும், பொண்ணுங்க இந்த காலத்தில் அதை எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஃபேமிலியாக போய் பாருங்க. எல்லார் வீட்லயுமே அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு சார். கண்டிப்பா போய் பார்க்கணும் எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு ஆட்சி வீட்டில் எல்லாருக்குமே இருக்கணும். மெசேஜ் கன்வே அதுதான். புரியல, ஒண்ணுமே போர் அடிக்கல, செம்ம ஃபன்னா இருந்தது. சீன் டு சீன் நாங்கள் எல்லாருமே சிரிச்சிட்டே தான் இருந்தோம். தேங்க்யூ. புரியல, ராதிகா ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாங்க. மேமோட ஆக்டிங் பயங்கரமா இருந்தது, சூப்பராக இருந்தது, அவுட்ஸ்டாண்டிங். நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்குங்கிறது, நான் எதிர்பார்க்கல. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ராதிகா மேமோட கெட்டப் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து எப்படி பார்த்துக்கணும்னு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குள்ளவங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பா அம்மாவை ரொம்ப டேக் கேர் பண்ணணுங்கிற புத்திமதி சொன்ன மாதிரி இருக்குது. ஐயோ, ரொம்ப வேற லெவல். அவங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. காமெடி மட்டும் இல்லை, அந்த காமெடிக்குள்ளே நிறைய கருத்துக்களும் ஒளிஞ்சிருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. யாரும் குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். பாட்டிமா பிடிச்சிருக்கா? ஏன்னா எல்லா அம்மா கிட்டயும் நல்லா ஒழுக்கமா இருந்துக்கணும். புரிஞ்சிருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கே புரிஞ்சிருக்கு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. தாய் கிழவி படம் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். மோஸ்ட்லி வந்து ஒரு உமன் வந்து தனியா வந்து சர்வே பண்றது எப்படி, ஒரு பொண்ணா இருந்துட்டு எதுக்குமே பயப்படாம தைரியமா போல்டா இருக்கணும். முக்கியமா அதுல உள்ள மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேவிங்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியம். பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும், சேவிங் பண்ணா நம்ம வந்து யாரையும் டினோட் பண்ணி இருக்க செலவில்லை. சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த காசை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக பெண்கள் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எதுக்கு பயப்படாமல் எவ்வளோ போல்டாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினாக வந்து பாருங்கள். படத்தில் உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து கிராமியம் சார்ந்த விஷயங்களாக இருக்குது. கிராமத்தில் எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் நடிச்சிருக்கவங்க ஆக்டிங்கு கரெக்டாக எல்லாருக்கும் ஒரு கேமியோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தாங்க ஹையா இருக்கு. ஒரு லாஸ்ட்ல ஒரு சீன் கொடுத்துட்டாங்க பாருங்க, கடையிலேயே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு படம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா லேடிஸும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எப்படி சுயமாக நம்ம தனிச்சு நின்று இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறதுக்கு ரொம்ப ராதிகா மேடம் நல்லா நடித்து காட்டியிருக்காங்க. பெண்கள் வந்து யாரும் சார்ந்து இல்லாமல் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு அவங்க அதில் முன்னேறி ஜெயிக்கணுன்றது தான் மெயின் கான்செப்ட். யாரை நம்பியும் நம்ம இல்லைன்றத நம்ம நிரூபிக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காமல் போச்சு கடைசி வரைக்கும். ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நேச்சுரலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் போனதே தெரியல, ஒரு 2.5 hours. எல்லாருமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. இல்லை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கு ஃபேமிலிக்குள்ள, இப்படி தான் இருக்கணும், யாருக்காகவும் நல்லா இருக்கு. கதை சூப்பராக இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தர் கேரக்டர் பார்த்த மாதிரியே இருக்கு. சூப்பர், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு. கதை இல்லை, ஒரு வயசானவங்க அவங்க லேடிஸ் சம்மந்தப்பட்ட கதை. காமெடி நல்லா இருக்கு. ராதிகாவுக்கு தான் மேட்ச் ஆகல, அவங்கள தான் வேற யாராவது போட்டுக்கலாம். அந்த வயசான கெட்டப் செட் ஆகல. அது அவங்க மேக்கப்பு அவங்க நடிக்கிறதுல ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. ராதிகா மேடம் வேற யாரையா போட்டுக்கலாம். மற்றபடி கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. நல்ல சோஷியல் மெசேஜாக இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக நடுவில் லேக் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அது வந்து நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சூப்பராக இருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு பாட்டியை பார்த்தா எப்படி இருக்குன்ற மாதிரி அதே மாதிரி இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் போய் பாருங்க, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்.